எல்லா ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அன்பு தெய்வமே, இதோ உம்முடைய பிரசன்னத்திலே மீண்டுமாய் உமது திருமுன் ஒன்று சேருகிற அந்த வாய்ப்பை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி கூறுகிறோம். உயிரோடு வாழ்பவரே, உன்னதமாய் எங்களது உள்ளங்களில் வசிப்பவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நான் என்னுடைய மக்களோடு தங்கி இருப்பேன், அதற்காக இந்த அற்புதமான நற்கருணை என்கிற பிரசன்னத்தினிலே ஒவ்வொரு நாளும் அருகிலே இருப்பவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களது அன்பையும் இதய வணக்கத்தையும் உமக்கு சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களது மகிமையும் மாட்சியுமாக இருப்பவரே, எல்லா நேரங்களிலும் நீர் எங்களோடு இருக்க வேண்டும் என்று பிரியப்படுகிறோம். ஆனால் எப்பொழுதெல்லாம் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் என்பதை உணர்கிறோம். ஆனால் எப்பொழுதெல்லாம் சோர்ந்து போகிறோமோ, எப்பொழுதெல்லாம் தளர்ந்து போகிறோமோ, எப்பொழுதெல்லாம் நாங்கள் நினைப்பதெல்லாம் நடக்கவில்லையோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் எங்களோடு இல்லையோ என்கிற ஒரு எண்ணம் எழுந்து கொண்டே இருக்கிறது. ஆம் ஆண்டவரே, இதோ அத்தகைய ஒரு உணர்விலே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை நாங்கள் சிந்திக்கிறோம். துன்ப வேளையில் எங்களோடு இருந்தருளும் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, நாங்கள் துன்பப்படுகிற அந்த நேரங்களிலே கடவுள் என்னோடு இல்லை என்று அழைத்துக் கொள்கிறோம், சலித்துக் கொள்கிறோம். ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தை எங்களது வாழ்நாள் முழுவதும் நீர் தொடர்ந்து வருகிற அந்த பிரசன்னத்தை நாங்கள் உணரச் செய்தருளும். அன்று அந்த படகிலே பயணம் செய்து கொண்டிருந்த சீடர்களுக்கு மத்தியில் நீர் உறங்கிக் கொண்டிருந்தாய். ஆண்டவர் இல்லை என்று சொல்லி அவர்கள் பயந்து ஓடி வந்து அந்த காற்றையும் கடலையும் கண்டு நடுங்கினார்கள், பயந்தார்கள். நான் உங்களோடு தானே இருக்கிறேன் என்று சொல்லி அதை நீர் நிறுத்தினீரே. ஆமாண்டவரே, எங்களது வாழ்க்கையிலும் கூட நாங்கள் எதையோ கண்டு பயந்து போகிறோம், தளர்ந்து போகிறோம், சோர்ந்து போகிறோம். இதோ இந்த நேரத்தில் நம்பிக்கையாக, மகிமையாக, மாறிடாத இயேசுவாக எங்களோடு கூட நீர் இருக்கிறீர். உம்மை பற்றி கொள்ள, உம்மை தொடர்ந்து அன்பு செய்ய எங்களோடு இரும். எங்களை வழி நடத்தும். எங்களை அர்ப்பணிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம்.
மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் ஏசையா, உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே. மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் ஏசையா, உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே. தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். ஆத்துமாவின் நங்கூரமே, அழிவில்லா பெட்டகமே. ஆத்துமாவின் நங்கூரமே, அழிவில்லா பெட்டகமே. நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மலையே. நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மலையே. தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். நல்மேய்ப்பரே நம்பிக்கையே, நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி. நல்மேய்ப்பரே நம்பிக்கையே, நானும் உந்தன் ஆட்டுக்குட்டி. உம்மைத்தானே பின்தொடர்ந்தே உன் தோளில்தான் நான் இருப்பேன். உம்மைத்தானே பின்தொடர்ந்தே உம் தோளில்தான் நான் இருப்பேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. உன் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பா பொங்குதையா. உன் குரலோ கேட்குதையா,
உள்ளமெல்லாம் அன்பா பொங்குதையா. தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். பிரகாசிக்கும் பேரொளியே, விடிவெள்ளி நட்சத்திரமே, பிரகாசிக்கும் பேரொளியே, விடிவெள்ளி நட்சத்திரமே, உன் வசனம் ஏந்திக் கொண்டு உலகெல்லாம் சுடர்விடுவேன். உன் வசனம் ஏந்திக் கொண்டு உலகெல்லாம் சுடர்விடுவேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். தூதித்து தூதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதிக்கிறோம் ஆண்டவரே, மகிழ்கிறோம் ஆண்டவரே, புகழ்கிறோம் ஆண்டவரே. இதோ உம்மை நாங்கள் போற்றி பாடுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்விலே என்றுமே வாழ்கின்ற, என்றென்றும் மாறிடாத ஒரே கடவுள் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், மகிழ்கிறோம், புகழ்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. துன்ப வேளையில் என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே என்று இந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். திருப்பாடல் ஆசிரியருடைய வரிகளை சொல்லி, துன்ப வேளையில் என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் என்று சொல்லும் பொழுது எத்தனையோ எத்தனையோ இருக்கின்றன. உடலினாலும் சரி, உள்ளத்தினாலும் சரி, எத்தனையோ துன்பங்களை நாங்கள் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம் ஆண்டவரே. அதை விட்டு விலக முடியாமல் தான் இருக்கிறோம் ஆண்டவரே. சில நேரங்களில் அதை தாங்க முடியாமல் தவிக்கிறோம், இறக்கி வைக்க முடியாமல் துடிக்கிறோம். யார் இருக்கிறார் எங்களுக்காக என்று கலங்கி நிற்கிறோம் ஆண்டவரே. ஆனால் அப்பொழுது எங்களுக்கு ஒரே ஆறுதலாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கக்கூடியவர் நீர் மட்டும்தான். இதோ ஆலயத்திலே வந்து அமைதியில் ஆழ்ந்து நாங்கள் உம்மோடு பேசுகின்ற பொழுது இதோ ஆறுதல் அடைகிறோம், அமைதியை பெறுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு ஆறுதலாய், அமைதியாய், நம்பிக்கையாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சொல்ல முடியாத மனவலிகள், உடல் வலிகள் தாங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுதெல்லாம் அதை தணிக்கின்ற தெய்வமாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேளையிலே தூய ஆவியாருடைய துணைக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய வாக்குறுதியின்படி தூய ஆவியானவரை எங்களுக்கு கொடும் ஆண்டவரே. மீண்டுமாக நாங்கள் அவரை எங்களுடைய வாழ்க்கையிலே திருவருட் சாதனங்கள் வழியாக பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு முறை திருப்பலியில் பங்கெடுக்கின்ற பொழுதும் தூய ஆவியானவர் எங்களுக்குள்ளே வருகிறார். ஆனால் நாங்கள் தான் உணர்வதே இல்லை ஆண்டவரே. அந்த தூய ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருந்து செயல்பட நாங்கள் இடம் கொடுப்பதே இல்லை ஆண்டவரே. அந்த அளவிற்கு நாங்கள் பல நேரங்களில் உணர்வற்ற மனிதர்களாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். இந்த வேளையிலே அதற்காக மனமருந்தி மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே.
தூயாவியானவர், எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தூயாவியானவர் அசைவாடட்டும், அருள் பொழியட்டும், எங்களை இன்னும் அதிகமாக ஆட்கொள்ளட்டும், இன்னுமாக எங்களை வழி நடத்திடட்டும். இதோ எங்களுடைய உடல் மன வலிகளை எல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை அவர் தந்திடட்டும். ஆண்டவரே, உம்மிடம் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தூயாவியானவரே, எங்களை ஆட்கொள்ளும், எங்கள் மேல் அருள் பொழியும், எங்களிலிருந்து அசைவாடும். ஆண்டவரே, வேண்டி உம்மிடம் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நான் தூயாவியானவரே தூயாவியானவரே என்று சொல்ல எல்லாரும் முதலில் அசைவாடட்டும் என்று சொல்லட்டும், இரண்டாவதாக அருள் பொழியட்டும் என்று சொல்லட்டும், மூன்றாவதாக ஆட்கொள்ளட்டும் என்று நாம் சொல்லட்டும். தூயாவியானவரே அசைவாடட்டும், தூயாவியானவரே அருள் பொழியட்டும், தூயாவியானவரே ஆட்கொள்ளட்டும். ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் தேவனே ஆட்கொள்ளுமே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. வாரும் ஆவியே தூய ஆவியே, வாரும் ஆவியே தூய ஆவியே, வாரும் ஆவியே தூய ஆவியே, வாரும் ஆவியே தூய ஆவியே. தெய்வீக அக்கினியே இறங்கி வாருமே, உன் திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடும் ஐயா. தெய்வீக அக்கினியே இறங்கி வாருமே, உன் திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடும் ஐயா. திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடும் ஐயா, திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடும் ஐயா. வாரும் ஆவியே தூய ஆவியே, வாரும் ஆவியே தூய ஆவியே, வாரும் ஆவியே தூய ஆவியே, வாரும் ஆவியே தூய ஆவியே. ஆன்மாவின் ஆன்மாவே அன்பினாவியே, என் சுவாசமாக என்னோடு தங்கிடும் ஐயா. ஆன்மாவின் ஆன்மாவே அன்பினாவியே, என் சுவாசமாக என்னோடு தங்கிடும் ஐயா. சுவாசமாக என்னோடு தங்கிடும் ஐயா, சுவாசமாக என்னோடு தங்கிடும் ஐயா. வாரும் ஆவியே தூய ஆவியே, வாரும் ஆவியே தூய ஆவியே, வாரும் ஆவியே தூய ஆவியே, வாரும் ஆவியே தூய ஆவியே. எங்களது உள்ளங்களை நீரே ஆட்படுத்தும். ஆவியானவரே, எங்களில் நீர் என்னாலும் தங்கியருளும். எங்களுக்கு உமது அருளை தாரும்.
எங்களை முழுமையாய் நீர் ஆட்கொள்ளும் ஆண்டவரே. ஆவியானவரே, உமது உடன் இருப்பு, ஆண்டவரின் பிரசன்னம் எங்களில் இருக்கிறது என்பதை எங்களுக்கு உணர்த்துவதாக. நாம் சொல்ல வேண்டிய பதிலுரை: துன்ப வேளையில் என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே. துன்ப வேளையில் என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே. உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லா வல்லவரின் நிழலில் தங்கி இருப்பவர், ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகழிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பவர். துன்ப வேளையில் என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே. தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை உம் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். துன்ப வேளையில் என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே. உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வர். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர். இளம் சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீர் மிதித்து செல்வீர். துன்ப வேளையில் என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே. அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்தால் அவர்களை நான் விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். துன்ப வேளையில் என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே. என் ஆண்டவரே, இதோ இந்த நேரத்திலே சங்கீதக்காரன் அவர் பாடிய திருப்பாடல் 91 தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த உலகிலே துன்பத்திற்கு தப்பியவர் யாருமே இல்லை. துன்பத்தை முழுமையாய் உமது வாழ்க்கையில் ஏற்று அனுபவித்து இந்த துன்பத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்றால் என்னை பின் செல்லுங்கள் என்று சொல்லி இந்த உலகிலே மனிதனாய் பிறந்து மனிதன் வாழ்க்கையில் எதிர்கொள்கின்ற எல்லா விதமான துன்பங்களையும் உமது வாழ்க்கையில் சந்தித்து அனுபவித்து, பொருளாதார துன்பமா, பிறரால் அசிங்கமான அவலமான வார்த்தைகளால் கேவலப்படுத்தப்படுவதா, மக்களால் புறக்கணிக்கப்படுவதா, ஏமாற்றப்படுவதா, துரோகம் நிகழ்த்தப்படுவதா, அத்தனை நன்மைகளை பெற்றுக்கொண்டு உமக்கு துரோகம் செய்த மக்கள் உம் கண்ணுக்கு முன்னால் நீர் படாத துன்பங்கள் என்ன? அனுபவிக்காத துன்பங்கள் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை ஆண்டவரே. எல்லாவற்றையும் தந்தையின் திருவுளம் என்ற ஒரே ஒரு சொல்லில் அடக்கி அத்தனையும் நீர் அனுபவித்தீர், ஏற்றுக்கொண்டீர். இயேசுவே, எங்கள் வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள், குடும்ப வாழ்க்கையில் கணவனால் மனைவிகள் அனுபவிக்கின்ற எத்தனை விதமான துன்பங்கள், கேவலங்கள், அசிங்கங்கள், அவமானங்கள். ஒரு சில குடும்பங்களில் மனைவியால் கணவன் அனுபவிக்கின்ற துன்பங்கள், அவமானங்கள், ஏமாற்றங்கள், அசிங்கங்கள். பெற்றோர்களால் பிள்ளைகள் அனுபவிக்கின்ற அத்தனை விதமான துன்பங்கள். அதே போன்று பிள்ளைகளால் வயதான பெற்றோர்கள் அனுபவிக்கின்ற எத்தனை விதமான வேதனைகள், துன்பங்கள். அழைத்தல் வாழ்க்கையில், துறவற வாழ்க்கையில் எத்தனை விதமான துன்பங்கள், சவால்கள், ஏமாற்றங்கள்.
நிறுவன பணி செய்கின்ற இடங்களிலே அதிகாரத்தில் இருப்பவர்களால் அடிமட்டத்தில் இருக்கின்றவர்களுடைய துன்பங்கள், அவமானங்கள், சில நேரங்களில் இதை நாங்கள் யோசித்து பார்ப்பதே இல்லை. அது என்னுடைய பிறப்புரிமையாக நான் ஏற்றுக்கொள்கிறேன், நினைக்கிறேன், கருதுகிறேன். பிறரை துன்பப்படுத்துவது என்னுடைய பிறப்புரிமை, அது என்னுடைய அதிகாரம். இதில் என்ன பெரிய தவறு செய்து விட்டேன், என்ன பெரிதாக சொல்லிவிட்டேன், என்ன பெரிதாக நான் செய்து விட்டேன், என்ன பெரிதாக அவமானப்படுத்தி விட்டேன்? இது ஒரு பெரிய விஷயமா? மற்றவர்களின் உணர்வுகளை சிறிது கூட மதிக்காது, உணராது, மற்றவர்களும் அவர்களும் மனிதர்கள் தானே, அவர்களும் கடவுளின் சாயல் தானே என்று சிறிது கூட எண்ணி பார்க்காது எத்தனை எத்தனை காரியங்களை போற போக்கில் நாங்கள் செய்கிறோம். இயேசுவே, இன்றைய நாளிலே பிறர் எங்களுக்கு தருகின்ற துன்பமாக இருந்தாலும், பிறர் எங்களை அவமானப்படுத்துகின்ற காரியங்களாக எத்தனையாக இருந்தாலும், அத்தனையையும் உமது திருவுளமாக ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் எங்களுக்கு வேண்டும். அதே நேரத்தில் பிறருக்கு எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவுக்கு நான் துன்பம் தராத மனிதனாக, ஆண்டவரே, நீர் பொன்மொழி என்று ஒரே ஒரு வசனத்தை சொல்லி இருக்கிறீர். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதையே பிறருக்கு செய்யுங்கள். இதைவிட ஒரு பெரிய பொன்மொழி இந்த உலகில் இருக்க இயலாது. பிறர் எனக்கு துன்பம் தர வேண்டும், என்னை அவமானப்படுத்த வேண்டும், என்னை கேவலப்படுத்த வேண்டும், என்னை மதிக்காதிருக்க வேண்டும், நான் சொல்வதை கேட்காதிருக்க வேண்டும் என்று நான் ஒரு நாளும் எதிர்பார்ப்பதில்லை. அதே போன்று நான் ஏன் பிறருக்கு இவைகளை நிகழ்த்துவதில் எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு என்ன கஷ்டம்? ஆண்டவரே, இவைகளை நான் உணர்ந்து கொள்கின்ற மனதை, உள்ளத்தை, மனசாட்சியை, ஆன்மாவை எனக்கு தாரும். என் துன்ப நேரத்தில் மட்டுமல்ல, இந்த உலகின் துன்ப நேரத்திலே, என் அயலாரின் துன்ப நேரங்களிலே, என் விரோதியின் துன்ப நேரங்களிலே, எனக்கு பிடிக்காதவர்களின் துன்ப நேரங்களிலெல்லாம் நீர் துணை வாரும் ஆண்டவரே. ஆசீர்வதியும். என் சகோதரனே, என் சகோதரியே, நாம் பிறருடைய துன்பங்களுக்காய் ஆண்டவரிடத்தில் மனம் உருகி நம்பிக்கையோடு மன்றாடி இந்த பாடலை ஜெபமாய் பாடுவோம். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கிறார். கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கிறார். உன்னை எண்ணாத என்னை
என்னாலும் எண்ணி மண் மீது வாழ வழி செய்கிறார். ஆ ஆ, ஆ, நான் மண் மீது வாழ வழி செய்கிறார். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. அடிவானம் தோன்றும் விடிவெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவின் முடிவாகுமே. அடிவானம் தோன்றும் விடிவெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவின் முடிவாகுமே. மண்ணில் துடிக்கின்ற ஏழை வடிக்கின்ற கண்ணீர் துடைக்கின்ற இயேசு அரசாகுமே. ஆ ஆ ஆ, கண்ணீர் துடைக்கின்ற இயேசு அரசாகுமே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. ஆண்டவரே, என்ன ஆறுதலான வார்த்தைகள் இந்த பாடலிலே. கண்மூடி இரவில் நான் தூங்குகின்ற பொழுது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். ஆண்டவரே, உண்மைதான் ஆண்டவரே. கண்ணை மூடிட்டோம்னா தூங்கிட்டோம்னா அவ்வளோதான், என்ன நடக்குதுன்னே தெரியாது. நீங்கள் கூட படகுல அயர்ந்து தூங்கிட்டு இருந்தீங்க. அப்போது சுற்றிலும் புயல் காற்றடித்தவுடன் முழித்திருந்த அவர்களுக்குத்தான் அந்த பயமெல்லாம். ஆனால் உங்களை போய் அதான் எழுப்புனாங்க, நீங்கள் அசந்து தூங்கிட்டு இருந்தீங்க. அப்படிதான் ஆண்டவரே, நாங்களும் அசந்து தூங்கினா எங்களையே மறந்துடுவோம், எல்லாத்தையும் மறந்துடுவோம். ஆனால் அந்த நேரத்தில் எங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை என்ன? தூங்கும்போது நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் பார்த்துக்குவீங்கன்னு தான். அதுதான் ஆண்டவரே நடக்குது. நன்றி ஆண்டவரே, உண்மையிலே நன்றி செலுத்துகிறோம். அதே போல் ஆண்டவரே, கண்ணீர் துடைக்கின்ற இயேசு அரசாகுமே என்ற அந்த வார்த்தைகளை பாடுகின்ற பொழுதும் உள்ளத்திலே ஆறுதல் ஆண்டவரே. அழுது துடிக்கின்ற பொழுது பல நேரங்களில் துடைக்க கரங்கள் இல்லையே என்று ஏங்குகின்ற நிலைகள், நேரங்கள் பல தடவை எங்களுக்கு வந்திருக்கு ஆண்டவரே. அப்பெல்லாம் இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை, நீங்கள் துடைப்பீங்க, நீங்கள் தான் துடைச்சி எங்களை உண்மையிலேயே ஆறுதல் படுத்துவீங்க அப்படிங்கிறது ஆண்டவரே. அதையும் செய்து கொண்டிருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேளையில் எங்களுடைய வேண்டுதலெல்லாம் ஒன்றுதான். திருப்பாடலாசுடைய அதே வரிகள், துன்ப வேளையில் ஆண்டவரே எங்களோடு இருந்தருளும். ஆண்டவரே, இந்த வேளையில் அதற்காகத்தான் நாங்கள் செபித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய மீட்பாய், எங்களுடைய ஒளியாய், எங்களுடைய வழியாய், எங்களுடைய வாழ்வாய், எங்களுடைய ஆறுதலாய், எங்களுடைய அரவணைப்பாய், எங்களுடைய அன்பாய், எங்களுடைய உயிராய், எங்களுடைய ஊக்கமாய், எங்களுடைய உந்துதலாய், எங்களுக்கு எல்லாமுமாய் இருக்கின்ற கடவுள் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களோடு இருக்கிறீர். நன்றி செலுத்தி துதித்து பாடி போற்றி உம்மை எப்படி ஆராதித்தாலும் ஆண்டவரே போதாது ஆண்டவரே, எங்கள் வாழ்நாளே போதாது ஆண்டவரே. இந்த வேளையிலே ஒருமனப்பட்ட உள்ளத்தோடு நாங்கள் இதோ உம்மை ஆராதித்து தொழுகிறோமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலே நாங்கள்
ஜெபிக்கிறோம் ஆண்டவரே மீண்டுமாக. ஏனென்றால் உம்முடைய இருப்பு, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய உடனிருப்பு எங்களுக்கு எப்பொழுதும் வேண்டும், எந்த நிலையிலும் வேண்டும், எப்படிப்பட்ட நேரத்திலும் வேண்டும் ஆண்டவரே. அது இல்லாமல் எங்களால் எதுவும் செய்ய இயலாத ஆண்டவரே. இதோ இந்த வேளையிலே அதற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இந்த வேளையிலே நான் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் முடிவிலே இறுதியிலே என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிப்போம். துன்ப வேளையில் இருக்கின்ற பொழுது என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே. உடல் நோயினால் துடிக்கின்ற பொழுது என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே. உள்ள வேதனையில் அழுகின்ற பொழுது என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே. கண்ணீரில் துடிக்கின்ற பொழுது என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே. கஷ்டத்தில் அழுகின்ற பொழுது என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே. கடன் பிரச்சனையில் கலங்கி நிற்கின்ற பொழுது என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே. தனிமையில் வாடுகின்ற பொழுது என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே. பாவம் செய்துவிட்டேனே என்று வருந்துகின்ற பொழுது என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே. எனக்கு யாருமே இல்லையே என்று துடிக்கின்ற பொழுது என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே. என்னை தூக்கிவிட ஆள்கள் இல்லாத பொழுது என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே. என்னை ஊக்கப்படுத்த ஒருவரும் இல்லாத பொழுது என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே. எனக்கு பெற்றவர்களோ உடன் பிறந்தவர்களோ யாருமே துணை நிற்காத பொழுது என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே. என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே. என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே, இதோ நாங்கள் வேண்டி நிற்கிறோம், என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே என்று சொல்லி மீட்பாய், ஒளியாய், அருளாய், ஆசிராய் எங்களோடு இருந்து எங்களை பலப்படுத்தும், உறுதிப்படுத்தும். எங்களுடைய வாழ்க்கையிலே இன்னும் அதிகமாக நம்பிக்கையை அதிகமாக்கும் ஆண்டவரே. ஆமென். நன்றி, நன்றி. இறைவன் எனது மீட்பானார், அவரே எனக்கு ஒளியானார். அவரை கொண்டு நான் வாழ எவரை கண்டும் பயமில்லை. இறைவன் எனது மீட்பானார். வாழ்வில் இறைவன் துணையானார், வாடும் எனக்கு உயிரானார். வாழ்வில் இறைவன் துணையானார், வாடும் எனக்கு உயிரானார். தீயோ என்னை வளைத்தாலும் தீமை அணுக விடமாட்டார். தீமை அணுக விடமாட்டார். இறைவன் எனது மீட்பானார். தீயோர் படை போல் சூழ்ந்தாலும் தீரா பகையை கொண்டாலும், தீயோர் படை போல் சூழ்ந்தாலும் தீரா பகை
பகையை கொண்டாலும் தேவன் அவரை திடமாக தேடும். எனக்கு குறையேது, தேடும் எனக்கு குறையேது. இறைவன் எனது மீட்பானார். ஒன்றே இறைவா வேண்டுகிறேன், ஒன்றே அடியே தேடுகிறேன். ஒன்றே இறைவா வேண்டுகிறேன், ஒன்றே அடியே தேடுகிறேன். தேவன் உமது திருமுன்னே நாளும் வாழ அருள்வாயே, நாளும் வாழ அருள்வாயே. இறைவன் எனது மீட்பானார், அவரே எனக்கு ஒளியானார். அவரை கொண்டு நான் வாழ எவரை கண்டும் பயமில்லை. இறைவன் எனது மீட்பானார். நன்றி இறைவா, போற்றி இறைவா. துன்ப வேளையில் என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே என்று திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிற பொழுது, அந்த தாவீது அரசனுடைய அந்த மாபெரும் அனுபவத்தை சுட்டி காட்டுகிற பொழுது உள்ளத்திலே ஒரு நம்பிக்கை பிறக்கிறது, உள்ளத்திலே ஒரு புதிய ஆற்றல் நமக்குள் வருகிறது. இந்த திருப்பாடலில் எல்லாம் வெறுமனே எழுதப்பட்ட எழுத்துக்களாக இல்லாமல் அனுபவங்களாக எழுதப்பட்டதால் தான் இன்று உலகம் முழுவதும் பல்வேறு நிலைகளிலே பாடல்களாகவும் உரையாடல்களாகவும் எல்லா மக்களுக்கும் எடுத்துச் செல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் அந்த திருப்பாடலை மீண்டும் மீண்டும் அசை போடுகிறார்களோ அவர்கள் எல்லாம் எந்த காலத்தில் இருந்தாலும் அதே அனுபவத்தை பெறக்கூடிய சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது என்பதை எல்லோரும் அறிவோம். துன்ப வேளையிலே என்னோடு இருந்தருளும் ஆண்டவரே என்று சொல்கிற பொழுது, ஆண்டவரே எனக்கு இவ்வளவு துன்பம் இருக்கு, ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு இவ்வளவு வேதனை இருக்கிறது, ஆண்டவரே என் வாழ்விலே எல்லாம் ஒடிந்து விட்டன, என் தொழில்களை இழந்து ஒன்றுமில்லாமல் போய்விட்டேன், வாழ்வாதாரத்தை இழந்துவிட்டு நிற்கிறேன், புதிய தொழில் முறைகளில் கூட நஷ்டத்தை நான் சந்தித்து கொண்டிருக்கிறேன், என்னை காப்பாற்றும் ஆண்டவரே, என்னோடு இரும் ஆண்டவரே என்று புலம்பவில்லை. மாறாக சொல்லுகிறார், என்னோடு இரும் ஆண்டவரே, நீர் என்னோடு இருந்தால் போதும், உடைய மாபெரும் திட்டங்கள் என்னோடு நான் உணரக்கூடியவனாக இருந்தால் போதும் ஆண்டவரே என்று சொல்கிறார். நான் உம்முடைய பாதுகாப்பில் வாழ்கிறேன், நீர் எல்லாமுள்ள உம்முடைய நிழலில் தான் நான் தங்கி இருக்கிறேன் ஆண்டவரே, உண்மையிலே தங்கி இருக்கிறேன், அது எனக்கு தெரியும். ஆனால் உமது திட்டத்தை நோக்கி நான் பயணிக்கிற பொழுது, இந்த உலகத்தில் நான் சந்திக்கிற துன்பங்கள் பிரச்சனைகள் வருகிற பொழுது நீர் என்னோடு இருக்கிறீர் என்பதை உணரக்கூடிய சக்தியை தாரும். நீர் என்னோடு தான் இருக்கிறீர், ஆனால் என்னை நான் உணரக்கூடிய எனக்கு சக்தியையும் ஆற்றலையும் தாரும் என்று சொல்லுகிறார். உலகத்திலே பல்வேறு நிலைகளிலே தாவீது அரசன் துன்பங்களை அனுபவித்தார். ஏறக்குறைய 16 ஆண்டுகள் துன்பங்களை அனுபவித்தார். ஆனால் அத்தகைய துன்பத்தில் மத்தியிலும் உன்னதரின் பாதுகாப்பில் நான் வாழ்கிறேன் என்று சொல்லக்கூடிய மாபெரும் பாக்கியம் அவருக்கு இருந்தது. காரணம், நீர் அவரோடு தங்கி இருக்கிறீர் என்பதை ஒவ்வொரு முறையும் உணர்ந்தார். அதைவிட நாங்கள் சிறுமையான கொஞ்சமான துன்பங்கள் தான் எங்கள் வாழ்வில் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் நீ உம்முடைய பாதுகாப்பில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை எங்களிலும் வர முடியவில்லை, அதை உணர முடியவில்லை ஆண்டவரே. இந்த நேரத்தில்
எங்கள் குடும்பங்களோடு உமது பாதத்திலே நாங்கள் அர்ப்பணித்து வேண்டி நிற்கிறோம். எங்கள் வலுவின்மையிலும் சோர்விலும் நிம்முடைய பாதுகாப்பில் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். உலகத்திலே ஆயிரம் துன்பங்களையும் வேதனைகளையும் நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் நாங்கள் எதிர்கொண்ட போதும் கூட உமது பாதுகாப்பில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உமது அரவணைப்பிலே காத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் என்பதை உணரக்கூடிய ஆற்றலையும் சக்தியையும் எங்களுக்கு தாரும். அப்பொழுது எங்கள் வலுவற்ற நிலையும் எங்கள் சோர்வுற்ற நிலையும் மாட்சி மிகுந்த நிலையாக மாறும். ஆண்டவரே, அத்தகைய நிலையில் எங்களுக்கு தர வேண்டும் என்று உம்மை வேண்டி உமது வல்லமை எங்களுக்கு தாரும். ஆண்டவரை உம்மை என அர்ப்பணிக்கின்றோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே. சிலுவையின் பாரத்தால் நீர் விழுந்தீர், பாவ சுமைகளின் பாரத்தால் நீர் கிடந்தீர். சிலுவையின் பாரத்தால் நீர் விழுந்தீர், பாவ சுமைகளின் பாரத்தால் நீர் கிடந்தீர். வீழ்ந்த கிடந்த நீர் எழுந்தது போல, வீழ்ந்து கிடந்த நீர் எழுந்தது போல, என்னையும் எழச் செய்தருளும் ஐயா, என்னையும் எழச் செய்தருளும். கரங்கள் உயர்த்தி பாடுவோம். வல்லமை தாராயோ, 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 வல்லமை தாராயோ. இயேசுவே உம் வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். இயேசுவே உம் வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். வல்லமை தாராயோ, 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 வல்லமை தாராயோ. இயேசுவே, உம்முடைய வல்லமையை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இதோ துன்ப நேரத்தில் நாங்கள் தனியாக கஷ்டப்படுறோம். எங்களுடைய நோய் நேரத்தில் எங்கள் பக்கத்தில் யாருமே இல்லை. வறுமையில், கடன் தொல்லையில் நாங்கள் துன்பப்படுற நேரமெல்லாம் எங்களுக்கு உதவி செய்வதற்கு ஒருத்தருமே இல்லை. இப்படி நாங்கள் அழுத்து கொள்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில பல தருணங்கள்ல கடவுளே உம்முடைய பிரசன்னத்தை அறிந்து கொள்ளவில்லை. நீர் எங்க கூட இருக்கிறீங்க அப்படிங்கிறத நாங்க உணர்ந்து கொள்ளவில்லை. இதோ ஒரு அற்புதமான சிந்தனை நினைவுக்கு வருகிறது. பாத சுவடுகள், அங்கே ஒரு ஜோடி சுவடுகள் காணப்படுகிறது. அதோ ஆண்டவரது சுவடுகள் என்று ஒருவர் அடையாளம் காட்டுகிறார். ஆம், அப்படி அடையாளம் காட்டுகிற பொழுது பத்தியா, ஆண்டவர் அந்த சுவடுகள் அங்கே இருக்கிறது. ஆனால் நான் தனியா கஷ்டப்படுறேன். துன்பப்படுகிற நேரத்தில் கடவுள் என்னுடைய அருகாமையில் இல்லை என்று சொல்கிற பொழுது, மகனே மகளே, துன்பப்படுற நேரத்தில் கடவுள் உன்னை தோள்களில் தூக்கி கொண்டு சுமந்து கொண்டு நடக்கிறார். அதுதான் அந்த ஒரு ஜோடி சுவடுகள் என்று யாரோ சொல்லி வைத்திருக்கிறார்கள்.
ஆமாண்டவரே, நாங்கள் துன்பப்படுகிற நேரத்துல எல்லாம் நீங்க எங்களை சுமந்து கொண்டு போறீங்கப்பா. அற்புதமான தெய்வமே, அற்புதமான ஆண்டவரே, நன்றி. இதோ உம்முடைய அன்பு எவ்வளவு புனிதமானது என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் உணர்ந்து பார்க்கிறோம். என்னுடைய மகனே, மகளே, இதோ உனக்காக நான் கல்வாரியில தொங்கி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி சிரித்த முகத்தோடு எங்களை அழைக்கிற தெய்வமே, அழைக்கிற தெய்வமே, நாங்களும் உம்மை அன்பு செய்யணும். துன்பத்தை கண்டு விலகி விடாமல், எங்களது வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கிற சோதனைகளில் துவண்டு விடாமல், தைரியத்தோடு நம்பிக்கையோடு எங்க கடவுள் எங்க கூட இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், கலக்கம் அடைய மாட்டேன் என்று துணிந்து நிற்க எங்களுக்கு வல்லமையை தாரும், சக்தியை தாரும். எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய அன்பை, உம்முடைய அருளை ஒவ்வொரு நாளும் உணருகிற அந்த அற்புதமான பாக்கியத்தை எங்களுக்கு தொடர்ந்து தந்து கொண்டே இரும். ஆமென். 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 மாண்புயரில் வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாக்கியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பல் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
வாழ்க மாரியே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.